ஹாய் ஹலோ வெல்கம் மக்களே, நம்மளோட டிடி சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம டயட் பிளான் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதுக்கான சூப்பர் ரெசிபிலாம் தானியங்களை வச்சு இது பண்ணியிருக்கோம். ஸோ இதில் வர தானிய நேம் கரெக்டாக யார் சொல்கிறீங்கன்னு பார்க்கலாம். ஸோ தானிய நேம் நான் லாஸ்ட் எண்டு வரைக்கும் நான் சொல்ல மாட்டேன். ஆனால் ரெசிபி வந்து செம்ம சூப்பராக இருந்துச்சு. இதில் குழிப்பணிகாரமும் செய்யலாம், தோசையும் செய்யலாம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஆல்ரெடி சொன்னதாங்க, ஓகேங்களா. இந்த தானிய நேம் யாருக்கு தெரியுமோ அந்த தானியத்தோட நேமை கமெண்ட் செக்ஷனில் சொல்லிவிடுங்க மறக்காமல். சூப்பராக இருக்குது, இந்த பார்க்கும்போது அப்படியே சூப்பராக இருக்குது. ஸோ நைட்டே வந்து நான் ஊற வச்சுட்டேன். ஒரு கப் எடுத்தேன். ஸோ 4 தோசை 5 வந்து குழிப்பணிகாரம் வந்துச்சு. ஸோ அது கூட வந்து 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, இன்னொரு டீஸ்பூன் ஆட் பண்ணிங்க. 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 2 டீஸ்பூன் கடலப்பருப்பு, 2 டீஸ்பூன் வந்து துவரம்பருப்பு, ஓகேங்களா. ஸோ இப்போ துவரம்பருப்பு இல்லைன்னா பைத்தம்பருப்பு கூட நீங்கள் ஆட் பண்ணிங்க, ஓகேங்களா. இது மூணுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. அந்த தானியம் அது மட்டும் இல்லாமல் இது மூணுத்தையும் சேர்த்து ஊற வச்சுருங்க. நைட் ஃபுல்லாகவே நல்லா ஊறிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா மார்னிங் எழுந்திரிச்சு ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓப்பன் பண்ணி மேலே வந்து பபிள்ஸ் மாதிரி வந்திருக்கும். அழுத்தி பாருங்கள். அழுத்தி பாதியாக உடஞ்சிச்சின்னா ஓகே. ஸோ இது எல்லாத்தையும் வந்து மிக்சர் ஜாரில் போட்டு நல்லா வந்து கிரைண்ட் பண்ணி எடுத்துங்க. தனித்தனியாகவும் பண்ணுறதுனாலும் பண்ணலாம், இல்லை ஓவரால் ரெண்டுமே போட்டு இது பண்ணிவிடுங்க. லைட்டாக பிஞ்ச் ஆஃப் சால்ட் போட்டுங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டிங்கன்னா நைஸாக இது மாதிரி வரும். இல்லை கொரப்பாக வந்தாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். இது கூட நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ட் ஆட் பண்ண போகிறோம்னா, வெங்காயம் ஒரு வெங்காயம், ஒரு கேரட் எல்லாமே வந்து துருவி எடுத்துங்க. ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு சால்ட் எடுத்துங்க. அது மட்டும் இல்லை, இது கூடவே கொஞ்சோண்டு வந்து பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்க, ஓகேங்களா. ஸோ பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிங்கன்னா அதில் பருப்பெல்லாம் இருக்குல்ல, ஸோ கேஸ் ஆகாது. ஸோ அதனால் நல்லா மிக்ஸ் பண்ணிங்க. தோசைக்கல் நல்லா காஞ்சோடனே 1 டீஸ்பூன் ஆயில் விட்டுருங்க. ஃபஸ்ட்டு தோசை கொஞ்சம் எண்ணெய் விட்டதால் ஒரு மாதிரி வரும். ஸோ செகண்ட் தோசைலேருந்து சூப்பராக வரும். ஸோ கேரட் ஃப்ளேவர், அப்புறம் பச்சை மிளகா ஃப்ளேவர், வெங்காயம் ஃப்ளேவர், அது மட்டும் இல்லைங்க, தானியத்தோட ஃப்ளேவர் தாங்க செம்ம சூப்பராக இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஸோ ரியலி வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மறக்காமல் இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிப்பியை. அது மட்டும் இல்லை, பசங்களுக்கு ஹெல்த்தி ஃபுட்டாகவும் இருக்கும். இது மார்னிங்கும் நீங்கள் சாப்பிட்லாம், ஈவினிங் அதாவது நைட்டும் நீங்கள் சாப்பிட்லாம். இல்லைன்னா ஸ்நாக்ஸாக ஈவினிங் கூட நீங்கள் பசங்களுக்கு கொடுக்கலாம். தோசை கூட ஒரு தக்காளி சட்னி வச்சு கொடுத்துருங்க. நான் வந்து குருமா தான் செஞ்சேன். ஸோ குருமாவும் வேறு லெவலில் இருந்துச்சு, ஓகேங்களா. ஸோ குருமாவோட வீடியோ லிங்க்கை நீங்கள் டிஸ்கிரிப்ஷனுக்கு போய் செக் பண்ணி பாருங்கள். சூப்பராக இருந்துச்சு குருமா டேஸ்ட்டும். குழிப்பணிகாரம் வந்து லோ ஃப்ளேமில் வச்சுங்க. அப்போ தான் வந்து உள்ளெல்லாம் நல்லா வேகும். தோசை தெரிஞ்சிடும் வெந்துடுது. ஸோ இது வெந்தது தெரியாது. அதனால் இதை பார்த்து பொறுமையாக எடுங்க. ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. நல்லா ப்ரௌன் கலரில் வரும். சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் அது குருமாவோட தொட்டு சாப்பிடும்போது வேறு லெவலில் இருந்தது. இதே மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட் அண்ட் வெயிட் லாஸ் ஃபுட்டு உங்களுக்கு தேவைன்னா மறக்காமல் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க, ஓகேங்களா. ஸோ தேங்க்ஸ், பாய். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணினே இருக்கீங்க, இன்னும் சப்போர்ட் பண்ணினே இருங்க. கண்டிப்பாக இன்னும் டிஃப்ரெண்ட் ரெசிபீஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும்.